என்னுடைய பெயர் சுகந்தி. நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வீட்டில் இருக்கிறேன். என்னுடைய கணவர் பெயர் ராஜ். அவர் தனியாக சிறியதாக ஒரு ஆபீஸ் வைத்திருக்கிறார். எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். என் வாழ்க்கையில் பெரிய அளவு சந்தோஷம் இல்லையென்றாலும் நான் நிம்மதியாகத்தான் இருந்தேன். அவர் அவளை பார்க்காத முன்வரை. ஒரு நாள் அவர் அவளை என் பள்ளி தோழி என்று சொல்லிக்கொண்டு என் வீட்டிற்கு கூட்டி வந்தார். நானும் அவளை உள்ளே அழைத்து பணிவிடைகளை செய்தேன். எனக்கு அப்போது அவர்களை பார்க்கும்போது எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. அவளுக்கு கல்யாணமாகி கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். மகன் கல்லூரி படிக்கிறான் என்று கூறினாள். நானும் யதார்த்தமாக அவளை என் வீட்டிற்கு அடிக்கடி வாங்க என்று கூறினேன். நாட்கள் சென்றது. என் மகள்கள் இருவரையும் பள்ளியில் சேர்த்தேன். நானும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். என் கணவரின் தோழியும் நானும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். ஒரு நாள் நான் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும்போது என் கணவரையும் அவர் தோழியும் நெருக்கமாக 2 சக்கர வாகனத்தில் செல்வதை பார்த்தேன். என் அங்கமே பதறிப்போய்விட்டது. அன்று நான் வேலைக்கு செல்லாமல் வீட்டிற்கு வந்துவிட்டேன். எனக்கு என்னை விட என் குழந்தையின் வாழ்க்கையை பற்றித்தான் கவலையாக இருந்தது. அவர் வீட்டிற்கு வந்தார். நான் எங்கே இதை பற்றி கேட்டு அவர் கோபித்து கொண்டால் என்ன செய்வது என்று யோசித்து அமைதியாக இருந்து விட்டேன். எல்லாம் தெரிந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத இடத்தில் நான் அப்போது இருந்தேன். இப்போது அவர் தோழியிடம் இதை பற்றி கேட்டால் ஆதாரம் கேட்பார்கள் என்று யோசித்து விட்டுவிட்டேன். இப்பொழுது எல்லாம் அவர் வீட்டிற்கே வருவதில்லை. ஒரு நாள் கையும் களவுமாக அவர்கள் இருவரையும் பிடித்தேன். ஆனால் என் கணவரோ அதை பற்றி பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவள் பின்னாடி சென்றாள். இதற்கு மேல் கணவர் இருந்தால் என்ன செத்தால் என்று நினைத்து கொண்டு நான் என் வேலைகளை செய்யத் தொடங்கினேன். இரவு பகல் பாராது உழைத்து சொந்தமாக ஒரு மளிகை கடையை வைத்தேன். என் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைத்தேன். காலம் போன கடைசியில் இளமை பசியெல்லாம் தீர்ந்த பின் என் கணவர் என்னை காண வந்தார். நான் இருக்கும் இந்த நிலையை பார்த்து என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து விலகி வந்து விட்டேன். என் பிள்ளைகள் இருவரும் என்னை மகாராணி போல பார்த்து கொள்கிறார்கள். நீ எனக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது? நானும் என் பேரன் பேத்திகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.